This is Vincent நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே फ्रेंड्स, அதாவது கெமிஸ்ட்ரி எக்ஸாம் மேத்ஸ் எக்ஸாம் நமக்கு முடிஞ்சிருச்சு. சரியா? இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் மேத்ஸ் எக்ஸாம் முடிஞ்சோனே நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும், கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல இன்னமும் நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நம்பர் இன்னும் நீங்க நோட் பண்ணல அப்படின்னா டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பரை நீங்க நோட் பண்ணீங்க. எந்த கவுன்சிலிங் சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல கல்லூரி சம்பந்தமான எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எப்பயுமே ரெடியா இருக்கிறோம். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நீங்க அதை நினைச்சு நீங்க ஒரி பண்ணிக்க வேணாம். ஏன்னா கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ஐடியாவே இருக்காது. நிறைய யூடியூப் சேனல் பார்ப்பீங்க, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது, கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆக போகுது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பார்த்தா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம், ஒரு ரியல் ஃபேக்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது லாஸ்ட் இயர் 199 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து லாஸ்ட் இயர் 199 கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து அவர் வந்து SSN காலேஜ்ல என்ன பண்ணி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த வருஷமும் 199 எடுத்த ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா SSN காலேஜ் தான் அவர் சூஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு அதாவது உறுதியான ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இந்த இடத்துல தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்ப கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, டிக்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை ஒரே ஒரு சீட். அப்ப நம்ம எதை வந்து மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வந்துருவேனா, இல்ல வந்து நான் செகண்ட் ரவுண்ட்ல போயிருவேனா, இல்ல நான் வந்து தேர்ட் ரவுண்ட்ல போயிருவேனா, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அதனால ஏன்னா நீங்க லாஸ்ட் இயர் இப்ப நீங்க பார்த்துட்டு வந்து பார்த்தா லாஸ்ட் இயர் ரேங்க் லிஸ்ட், லாஸ்ட் இயர் வந்து மேத்ஸ் கொஸ்டினும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுல 7 மார்க் வந்து கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு என்ன பாத்தீங்கன்னா கொஞ்சம் பரவலாம் போயிடுச்சு. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி கொஸ்டின் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா ஒரு 3 மார்க்ல என்ன பண்ணாங்க, கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. சரியா? அதனால ஓரளவுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தான். அப்ப லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க. இங்க பாருங்க, அதாவது 199 சரியா, 199 வரைக்கும் பியூரா நமக்கு என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா 199 வரைக்கும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அதாவது இந்த இடத்துல தான் நமக்கு என்ன பார்த்தா 199 இருக்கு. யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 386 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. சரியா? இது வந்து பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லல. லாஸ்ட் இயர் கொஸ்டின் கஷ்டம் தான். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 199 கட் ஆஃப் வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 386 பேர் இருக்கிறாங்க. நார்மலா எவ்வளவு பேர் இருக்காங்க? 386 பேர் 199. இதே மாதிரி நீங்க போனீங்க அப்படின்னா 195 190 அண்ட் அபோவ் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க பார்த்தோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். அது தேவையில்லை. எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 190 அண்ட் அபோவே சரியா, இல்ல நீங்க வந்து 200 அவுட் ஆஃப் 200 கொஸ்டின் பேப்பர் டஃப் தான். சரியா? இருந்தாலும் 200 அவுட் ஆஃப் 200 வந்து எவ்வளவு பேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே இன்னொரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? மொத்தமா சேர்த்து எவ்வளவு பேர் எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 200 அவுட் ஆஃப் 200 வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 65 பேர் என்ன பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 200 அவுட் ஆஃப் 200 வந்து எடுத்துக்கிறாங்க. சரியா? அப்ப லாஸ்ட் இயர் கொஸ்டின் கஷ்டம் தான். ஆனாலும் மார்க் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாருங்க. சரியா? அதனால எப்படி கொஸ்டின் வந்தாலும் மார்க் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கதான் செய்யறாங்க அப்படிங்கறதையும் ஒரு பக்கம் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? நான் சொல்லக்கூடிய ரியல் ஃபேக்ட் நீங்க கொஞ்சம் தெளிவா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயர் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எடுத்த கட் ஆஃப், அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த 200 அவுட் ஆஃப் 200 கேண்டிடேட் இருக்காங்கன்னு வச்சுப்போம். சரியா? 65 ரேங்க்ல இருக்க கேண்டிடேட் வந்து லாஸ்ட் இயர் வந்து MIT காலேஜ் எடுத்துக்காங்கன்னு சொல்லி உதாரணத்துக்கு வச்சுப்போம். சரியா? இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 65 ரேங்க்ல இந்த வருஷம் இருக்க ஸ்டூடெண்ட். சரியா? அப்ப 200 அவுட் ஆஃப் 200 அவரு எடுத்துக்கிறான்னு வச்சுப்போம். அவரும் MIT தான் எடுப்பாரா அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப ஒவ்வொரு வருஷமே ஒரு ஸ்டூடெண்டோட அதாவது அவங்க ஆசை வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கணும், நான் வந்து ஈஸி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமே ஸ்டூடெண்டோட அந்த மென்டாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அப்போ கோர்சஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் படிக்கக்கூடிய பிளேசஸும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் மாறிட்டே இருக்கும். ஒரு வருஷம் கோயம்புத்தூருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ஒரு வருஷம் சென்னைக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பிளேஸ், எந்த பிளேஸ்ல படிக்க போறாங்க அப்படிங்கிற விஷயமும் மாறிட்டே இருக்கும். சரியா? அதே மாதிரி ஸ்டூடெண்டோட அந்த காலேஜுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். சரியா? எந்த காலேஜ் நம்ம எடுக்கணும், சில டைம் அண்ணா யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிரும், சில டைம் SSN ஃபில் ஆகும், சில டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா PhD காலேஜ் ஃபில் ஆகும். அப்போ ஒவ்வொரு வருஷமுமே ஸ்டூடெண்ட் வந்து சஃபுல் ஆகி தான் போயிட்டு இருப்பாங்க. அப்ப
கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கறத நீங்க பாக்குறத விட நீங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நாம ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வருவோமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாவே நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, இப்ப இருக்க காலகட்டத்துக்கு எல்லா காலேஜுமே என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் இருக்குமா இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் இருக்குமான்னு சொல்லி தான் நம்ம தேடி போகிறோம். ஆனா நல்லா நீங்க நினைச்சு பாருங்க, எல்லா காலேஜுமே அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அந்த கம்பெனில ஒர்க் பண்றான், என்னோட ஸ்டூடெண்ட் வந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்றான், ஒரு பெரிய கம்பெனில ஒர்க் பண்றான்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா, அடுத்த வருஷம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்க சொல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்காங்க. ஏன்னா பக்கத்து காலேஜ்ல இருக்க பையன் வந்து அந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கான், இந்த காலேஜ் வந்து இந்த கம்பெனில பிளேஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளவு பெரிய ஃபிளெக்ஸ் வைக்கும் போது, அப்ப நம்மளோட நீங்க படிக்க போற காலேஜ்ல என்ன பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுத்தாலும் அடுத்த வருஷம் அட்மிஷன்ஸ்க்கு வருவாங்க. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வந்துட்டீங்கனாலும் சரி இல்ல செகண்ட் ரவுண்டுக்குள்ள வந்துட்டாலும் சரி, நீங்க சென்னையிலயோ கோயம்புத்தூர்லயோ மேக்சிமம் நீங்க ஒரு நல்ல காலேஜ்ல நீங்க சரியா ஓரளவுக்கு நல்ல காலேஜ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னாவே பிளேஸ்மெண்ட்டை பத்தி பிரச்சனையே இல்லை. ஏன்னா எல்லா காலேஜுமே ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்காங்க. என்னோட பையன் வந்து நல்ல பிளேஸ்ல என்னன்னு சொல்லி பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால பிளேஸ்மெண்ட்டை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வர முடியுமா? நீங்க லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கட் ஆஃப் என்னன்னா 179 ல இருந்து 200 வரைக்கும். அப்போ இந்த வருஷமும் அதே ரேஞ்ச் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா. அப்போ 179 அந்த 179 180 இதுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நான் சேஃப் ஜோன்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணலாம் சரியா. நாம சொல்றது வந்து ரியல் ஃபேக்ட் நம்ம சொல்றோம். கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, டிக்ரீஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு தேவை ஒரே ஒரு சீட்டு சரியா. அது ஒரு நல்ல காலேஜ் நல்ல பிளேஸ்ல சரியா. இதை மட்டும் தெளிவா நீங்க புரிஞ்சுங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸ் எக்ஸாம் அதாவது கஷ்டமா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமே கமெண்ட்ஸ் வந்து வந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பக்கமே கமெண்ட்ஸ் வந்து வருது. பார்க்கலாம் பிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல நீட் அண்ட் கிளியரா எல்லாத்தையுமே தெளிவான ஒரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயத்தை நம்ம என்ன சொல்றோம் எப்பயுமே நம்ம கொடுத்துட்டே இருப்போம் சரியா. அதனால ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நாம கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.